Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. Prestige present dining table. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஃபிஷ் ஃபில்லட். ஸோ ஃபிஷ் ஃபில்லட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃபில்லட் செய்ய தேவையான பொருட்கள்: மீன், குடைமிளகாய், இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், நறுக்கிய வெங்காயம், கெச்சப், சோயா சாஸ். ஃபிஷ் ஃபில்லட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஃபிஷ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி நான் வச்சுருக்கேன். 400 கிராம் அளவுக்கு ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபிஷ் எடுத்தாச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியா பவுடர் இது ஒரு 1/2 ஸ்பூன். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். இது வந்துட்டு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு இருக்கும். இது எல்லாமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக. இதெல்லாம் சேர்த்து அப்படியே அழகாக கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற வாட்ரு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, ஸோ இது எல்லாமே போதுமானதாக இருக்கும். தண்ணி சேர்க்க வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையும் அழகாக கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ மசாலாலாம் போட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காய வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபிஷ் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் பெரிய ப்ராசஸே இருக்குது. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபிஷ் அழகாக ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபிஷ் வந்து பொரிச்சு எடுக்கிறது வந்து நல்லெண்ணெய். ஸோ அதனால தான் வந்து ஒரு இவ்வளோ பபிள்ஸாக வருது. ஸோ யோசிக்க வேணாம் எந்த எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற ஃபிஷ்ஷும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்துட்டு அழகாக பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபிஷ் ஃபில்லட்டுக்கு வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முக்கியமானது இதுக்கப்புறம் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ பேன் நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேப்சிகம் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரம் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். போதும். ஆனியனும் நான் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா இது இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணுறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும் பார்க்கவே லுக்கு. ஸோ இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 2 4. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஒயிட், க்ரீன், எல்லோ செம்மையாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு சில ஃபுட்டு வந்து பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிடணும்னு தோணும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது இந்த ஃபுட்டு. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஓகே, ஃபிஷ்ஷு சேர்த்தாச்சு. அப்படி ஃபிஷ்ஷு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஃபில்லட் ரெடி ஆகிடுச்சு. அழகாக நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓகே, டேஸ்டியான ஃபிஷ் ஃபில்லட் ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தாங்க. சரிங்கம்மா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி, பிரஸ்டேஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.